என்னத்தை வச்சு இப்படி திருகிற? பசல் போடுறேன். அப்படின்னா எல்லா கலரையும் ஒரே பக்கத்துல சேர்க்கணும். இது என்ன ஒரு 10 நாள்ல சேர்த்துருவியா? 10 செகண்ட்ஸ்ல போடணும். நான் 2 செகண்ட்ஸ்ல போட்டுருவேன். எப்படி? பிச்சு அப்படியே ஓட்டிடுவேன். நீ சொல்றது பசில்ஸ் இல்ல, ஃப்ராடு. மாமா உள்ள போலாம். ஏன் குழந்தைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு அடைச்சு வளர்க்கறீங்க? 4 இடத்துல பழக விட்டாதான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஆண்டி இல்ல? ஆமா, நீ ஆண்டி இல்லாத நேரம் பார்த்து வந்து ஆண்டி இல்லன்னு கேளு. குழந்தைய உள்ள கூட்டிட்டு போ. ஆமா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. நைனா, ஐயா இங்க வா. நீ எப்ப வந்தாலும் சரி, போனாலும் சரி, இந்த ஆளோட வச்சுக்க. அது அந்த புறம். அது அந்த புறமா? அம்மா வராங்க, அம்மா வராங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ. எப்பப்பா வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். உட்கார். தேங்க்யூ. சரியா உட்காரு. ஓ ஆண்டி, அம்மா சொன்னாங்க அந்த ஆள் வந்து உங்களை கண்ணாமண்ணு திட்டினாமே. சொல்லுங்க, கையால உடைச்சிடலாம். அந்த ஆளோட கைய காலை உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படின்னா அப்பாட்ட சொல்லி உள்ள வச்சிட வேண்டியதானே? அவரை உள்ள வைக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உங்க பொறுமையை நினைச்சா எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நம்ம விஷயத்துல பொறுமை எல்லாம் கிடையாது. அடிக்க வேண்டியது புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது, அடிச்சு காலை உடைக்க வேண்டியது புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது. வேணாமா? புத்தூர் டாக்டர் உனக்கு என்ன கமிஷன் கொடுக்கறானா? ஆனா ஒன்னா அடிப்பேன், புத்தூருக்கு அனுப்புறேங்கிறியே. உன்னோட உதவி தேவையா இருக்கும்போது சொல்லி அனுப்புறேன். நீ இப்ப போலாம்ப்பா. சரி மதன், நேரங்காலத்தோட வீடு போய் சேருப்பா. சரி, நான் வரேன். போயிட்டு வா. வரேன், நான் வரேன். என்னப்பா வர நீ ஏலம் போட்டுட்டு இருக்க? நீ அடிபட்டுக்கு போற, பாத்து போ. ஞாபகம் வச்சுக்க ஆண்டி, புத்தூர் திருச்சி பக்கம். வேலையத்தவன் யாரா இவன்? ஹலோ. மெட்ராஸ் டெலிபோன்ஸ் உடம்புல தான் போடணும். என்னையா உங்க சின்னம்மா காதல் சிக்னல் உனக்கும் தொத்திக்கிச்சா? 3 வாட்டி கையை விட்டு விட்டு தட்டுற. கோச்சுக்காத பங்கசா, நான் சொல்றத கேளு. விடியா? நான் சொல்றத கேளுனா. விடுனா. ஹலோ. ஹாய் டார்லிங், முரளி பேசுறேன். என்னடி? டியா? ஓ, பக்கத்து ஆள் இருக்கா? யாரும் இல்ல, சொல்லுடி. இந்த குறும்பு தானே வேணாங்கிறது. போன் வழியா தரேன். ரிசீவர்ல காது வைக்கிற இடத்துல வாய் வை, முத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கோ. ஏய், என்ன நீ பதிலுக்கு தர மாட்டேங்க? உன்னோட முத்தத்தோட சத்தத்தை கேட்டதா என் மனசுக்கு நிம்மதி. கமான், குயிக். எங்க இருந்து பேசுறான்னு கேளு. எங்க இருந்து பேசுறீங்க? சோம்சுந்தரம் பார்க் பக்கத்துல இருக்க பூத்ல பேசுறேன். பேச்ச கண்டினியூ பண்ணு, வளராம பேசு. பிச்சு போடுறேன். ஹலோ. சும்மா தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, வந்துடுறேன். ஓகே. ஆமா, ரொம்ப நேரமா பேசுறிய? ஓ, அம்மா வீட்டுல இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், என்ன தடுமாறுற? மிஸ்டர், நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, நானும் கொஞ்சம் பேசணும். நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. ஹலோ. ஹலோ. டேய், நான் போன்ல பேச வரல, உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஏய், யார்கிட்டடா மோதி பாக்குற? என்ன மிஸ்டர் சொன்னீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? ஒண்ணுமில்ல, பூத்துக்குள்ள மாடு புந்துடுச்சு, மிரட்டுது, விரட்ட போறேன். என்னாச்சு? சார் அதை கேக்குறாரு, கொடுத்துட்டு பேசுறேன். ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தாதான் ஹீரோ.
ராதா, நாம தான் தில்லா சமாளிக்கணும். ஹலோ ஹலோ டார்லிங், நாட் அவுட், ஸ்டில் கோயிங் ஸ்டடி. Come on. என்ன விடுங்க சார், அவனை ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஐயோ, வரக்கூடாதவர் வந்தாச்சு, விவகாரம் முத்தி போச்சு. வாப்பா, விடுங்க சார். நான் சொன்ன கேளுப்பா, ஜீப்ல ஏறு, நம்ம போலாம். உன்னை நான் லவ் பண்ணிட்டேன் பத்தியா? சேச்சிங்க பெரிய காதல் இளவரசன் நினைப்போம். சரி சரி, நான் வரட்டுமா? வந்த உடனே புறப்படணுமா? நீங்க வந்ததுதான் லேட்டு. அப்புறம் நான் முக்கியமான ஒருத்தரை சந்திக்கணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. See you. Bye bye. என்ன இவ அடிக்கடி யாரையோ பார்க்கணும்னு போறா? யார பார்க்க போறா? நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன். உங்க டேடி. ஆண்டி, என்ன விஷயம், ஏன் வந்த? அந்த விஷயம் தெரியுமா? ராதாவும் முரளியும் காதலிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல திமிரு துணி விட்டு போச்சுன்னு அர்த்தம். இதை நான் நடத்திட்டு சொல்லி ஆகணும். அந்த பயனுடைய கைய கால உடைச்சு புத்தூருக்கு அனுப்பிச்சே தீரணும். இரு, இரு. அடிக்கடி அவன் கைய கால உடைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ் கதை உடைக்காத பாணி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளு. நான் வயசுல பெரியவன், அனுபவஸ்தன். நான் சொல்றதை கேப்பியா? இந்த ராதா முரளினுடைய காதலை எப்படி பிரிக்கணும்னா, முள்ளு மேல போட்ட துணி மாதிரி அலக்கா எடுக்கணும். அத என்கிட்ட விட்டு அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். வயசானாலே இப்படிதான் போல இருக்கு. ஆண்டி, நீ உடனே ஊட்டிக்கு போகணும். ராதாவை பாக்குறதுக்காக அந்த பையன் கண்டிப்பா அங்க வருவான். மதன், நீ அன்னைக்கு சொன்னியே அடி உத புத்துருன்னு, அதை இப்ப நடத்து. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உனக்கு எத்தனை ஆளுங்க வேணாலும் கூட்டிட்டு போ, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. மேனேஜர் கேட்டுட்டு உனக்கு வேண்டியதான் வாங்கிக்கப்பா. ராதாவை பத்திரமா பாத்துக்கப்பா. இது பாரு, ராதா உன் பொறுப்பு. இது இது என் மான பிரச்சனை. ஆண்டி, உங்களுடைய மான பிரச்சனை தான் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது என் வீரத்துக்கு சவால். மேனேஜர், ஐயோ மேனேஜர். ஐயோ, டேய் பொடியா, ஊட்டி போகணும்னு ஆசை வச்சுக்காத. மீறி போன உன் வீட்டுக்கு உன் சாம்பல் தான் போஸ்ட்ல போகும். சும்மா நிக்கிறீங்களா? போய் புரியடா அவனை.
மதன் பேசுறேன். இங்க நிலைமை முத்தி போச்சு. உங்க தம்பி இல்ல, அதான் ஊட்டி குருமிட்ட. அவன் ராதாவையும் முரளியையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணிட்டான். சாரி, ஏற்பாடு பண்ணிட்டாரு. நோ 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 நான்சென்ஸ். இத பாரு, இத பாருப்பா, அப்படி எல்லாம் இருக்காத. நீ உடனே அங்க இருந்து ராதாவை கடத்திட்டு உடனடியா மெட்ராஸ் வந்து சேரு. அப்ப அவளுக்கு அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளை வந்திருக்கா. அவனை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. வச்சிரு. அமெரிக்கன் மாப்பிள்ளையா? காத்துக்கிட்டு இருந்தவன் நானு, நேத்து வந்த பைய இங்க, அமெரிக்கன் மாப்பிள்ளை அங்க. ஆண்டி, ராதாவோட நானு உங்க மாப்பிள்ளையா வந்து உங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்க வர. வாங்க, கல்யாணத்தை சீக்கிரம் முடிப்போம், இல்லைன்னா ரெஜிஸ்டார் தூங்கிடுவாரு. என்னங்கடா குத்து மதிப்பா வந்திருக்கீங்க? தைல மரம் வெட்டி கடத்திட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? அது யார் அவன்? அம்மன் கோயில் சூரத்தை புடிக்கிட்டு வந்திருக்கான். ஓ மருமவ ராதாவை கடத்திட்டு போக வந்திருக்கேன். அந்த பயல வெட்டி துண்டு போட வந்திருக்கேன். ஓஹோ, இவங்க காதலுக்கு நீதான் வில்லனா? ஒரு சின்ன பயல அடிக்கிறதுக்கு இத்தனை அடியாட்களோட வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பூ! அவனை தீத்து கட்டாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். கைய நீட்டி பேசாதடா, கையே இல்லாம போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். வாமா. டேய், ராதாவை நடுவு நிப்பாட்டி இருக்கேன். 2 பேரும் மோதிக்குங்க. எவன் சாகரானோ அவனுக்கு மாலை, உயிரோடு இருக்கிறவனுக்கு ராதா. மோதுங்கடா.